அப்போ நாம கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் வாசிக்கும்படிக்கு நாம் நேரடியாக நாம் கடந்து செல்லலாம். நம்ம எல்லாரும் நம்முடைய வேத வசனங்களை நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்னன்னா மத்தேயு 7ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வேத வசனங்களை நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம். சரி, நம்ம என்ன பார்த்து கொண்டு வருகிறோம் ஒரு சில நாட்களாக, வாரங்களாக அப்படின்னா, இயேசு மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலே ஒன்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் உங்களுக்கு கற்பித்த யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன பண்ணுங்கள்? உபதேசம் பண்ணுங்கள். உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னா என்ன பண்ணுங்க? கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ அவர்கள் அப்படின்னா யாருன்னா, இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள், உருவாக்கக்கூடிய சீஷர்கள் தான் அவர்கள். இப்போ இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் 11 பேர் இருந்தாங்க. அவங்க என்ன பண்றாங்க? நிறைய ஊர்களுக்கு போறாங்க. அதுல ஒருத்தர் தோமா எங்க வராரு? இந்தியாவுக்கு வரார், தமிழ்நாட்டுக்கு வரார். தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் அந்த காலத்துல நிறைய சீஷர்களை என்ன பண்ணினார்? உருவாக்கினார். யாருக்கு சீஷர்கள்? இயேசுவுக்கு சீஷர்கள். அப்போ யாரெல்லாம் இயேசுவுக்கு சீஷர்களா மாறுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளைகளை என்ன பண்ண வேண்டும்? கற்றுக் கொடுக்க வேண்டும். கரெக்டா? அப்போ ஒவ்வொரு திருச்சபையில புதிதாக வரக்கூடிய இயேசுவுக்கு சீஷர்களாய் வருகிற ஒவ்வொருவருக்கும் என்னதான் போதிக்கணும்? இயேசு கிறிஸ்து என்ன கட்டளை கொடுத்தாரோ அதை தான் என்ன பண்ணணும்? கற்றுக் கொடுக்கணும். அல்லேலூயா. அப்போ அதை தான் நம்ம இந்த சபையில நம்ம என்ன பண்றோம்? செய்து கொண்டு வருகிறோம். அப்போ இயேசு என்னெல்லாம் கட்டளை கொடுத்தார் அதை தான் நம்ம இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில இருந்தும் பழைய ஏற்பாட்டில இருந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அப்படி பார்த்து கொண்டு வரும்போது போன வாரத்துல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இயேசு கொடுத்த கட்டளை என்ன? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் என்ன பண்ணுங்கள்? தேடுங்கள். அப்போ எது நமக்கு முதல்ல இருக்கணும்? எது நமக்கு முதல்ல இருக்கணும்? தேவராஜ்யம். தேவராஜ்யம்னா என்ன நினைக்கிறீங்க? தேவராஜ்யம்னா என்ன? தேவனை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவனை என்ன பண்ணணும்? சரியாக புரிந்து கொள்ளும். தேவனை எப்படி சரியாக புரிந்து கொள்வது? தேவன் தன்னை பற்றி இந்த பைபிள்ல என்ன பண்ணி இருக்கிறாரு? சொல்லி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி தான் யார் என்பதை இந்த வேத வசனத்துல சொல்லி இருக்கிறார். நல்லா படிக்கணும், நல்லா கவனிக்கணும். அதுக்கு பேர் என்னன்னா வெளிப்பாடு பகுதிகள், வேத பகுதிகள், வெளிப்பாடு வேத பகுதிகள், ரெவலேட்டரி பேசேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வெளிப்பாடு பகுதிகள் அப்படின்னா என்னன்னா, தேவன் தன்னை பற்றி என்ன பண்ணியிருக்கிறார்? வெளிப்படுத்தி இருக்கிறார். அவைகள் இந்த வேத வசனங்களிலே இருக்கிறது. அப்போ வேத வசனத்தை படிக்கும் போது எங்கெல்லாம் கடவுள் தன்னை பற்றி சொல்லுகிறாரோ அவைகளை நாம் என்ன பண்ண வேண்டும்? ரொம்ப கூர்ந்து கவனித்து கடவுள் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் என்ன பண்ண வேண்டும்? புரிந்து அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அதை தான் பேதுரு சொல்றாரு, தேவனை அறிகிற அறிவிலே நாம் என்ன பண்ண வேண்டும்? வளர வேண்டும். அப்போ தேவ ராஜ்யம்னா என்னன்னா, தேவனை பற்றிய அறிவு நமக்கு என்ன பண்ணணும்? உண்டாக வேண்டும். இப்போ தேவன் தான் நம்மை என்ன பண்ணுகிறவர்? ஆளுகை செய்கிறவர். தேவன் தான் நம்மளை என்ன பண்றார்? ஆளுகை செய்கிறார். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா தேசத்துல இப்போ மக்கள் ஆட்சி நம்ம சொல்றோம். ஆனாலும் மக்கள் என்ன பண்ணுகிறார்கள்? ஒரு அரசாங்கத்தை தேர்வு செய்கிறார்கள். அந்த அரசுல இருக்கக்கூடிய அந்த அரசியல்வாதிகள் நம்ம என்ன பண்ணுகிறார்கள்? ஆளுகை செய்கிறார்கள். அவங்க நம்ம ஆளுகை செய்தாலும் நமக்கு எது முக்கியமா இருக்குதுன்னா, இந்திய அரசியல் சாசனம், இந்திய அரசியல் அமைப்பு, இந்திய அரசியல்ல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சட்ட திட்டங்கள் தான் நம்ம என்ன பண்ணி கொண்டு இருக்கிறது? ஆளுகை செய்கிறது. இப்போ நீங்க அரசியல்வாதிகள் மாறலாம். அதாவது இன்னைக்கு பிஜேபி இருக்கலாம், நாளைக்கு காங்கிரஸ் வரலாம், நாளைக்கு வேற ஒரு கட்சி வரலாம், யார் வேணா வரலாம், யார் வேணா அரசியல்வாதிகளா இருக்கலாம். ஆனா இந்திய அரசியல் அமைப்பு ஒண்ணு இருக்குது. அந்த அமைப்பு தான் நம்ம என்ன பண்ணி கொண்டு இருக்கிறது? நம்மை ஆண்டு கொண்டு இருக்கிறது. சோ அப்போ அந்த சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நம்ம என்ன பண்ணுகிறோம்? இந்தியாவிலே நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் கீப் லெஃப்ட், சாரி கீப் ரைட். கீப் ரைட் என்ன? ரோட்ல வலது பக்கமா ஓட்டணும் அமெரிக்காவில். அது அமெரிக்காவில் இருக்கிற சட்டம். இந்தியாவில் எங்க எப்படி ஓட்டணும்? லெஃப்ட் சைடு ஓட்டணும். லெஃப்ட் சைட்ல தான் நீங்க ஓட்டணும். எதிர் இருக்கிற வண்டியில ரைட் சைட்ல தான் வரும். இதுதான் இந்தியாவில் இருக்கிற ரூல். அப்ப இந்தியாவில் வாழ்கிறவர்கள் இந்திய ரூல் படி என்ன பண்ணணும்? வாழணும். அதே மாதிரி தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவங்க எப்படி வாழணும்?
எப்படி வாழணும்? தேவன் என்ன கட்டளை கொடுத்திருக்கிறாரோ அதன்படி என்ன பண்ண வேண்டும்? வாழ வேண்டும். அப்படின்னா நம்ம தேவ ராஜ்யத்துக்கு உள்ள இருக்கிறோம்னு அர்த்தம். எனக்கு தேவன் வேண்டாம், அவருடைய கட்டளை வேண்டாம் அப்படின்னா நம்ம தேவ ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ணல? வரல. சரியா? அப்புறம் தேவ ராஜ்யம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சமத்துவம். என்னது? சமத்துவம். அப்ப தேவ ராஜ்யத்துக்குள்ள நம்ம எல்லாரும் என்னமா இருக்கிறோம்? சமமா இருக்கிறோம், சரி சமமா இருக்கிறோம். அப்ப தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற ஒருவர் தன்னை எப்பொழுதுமே உயர்வாக என்ன பண்ணக்கூடாது? எண்ணக்கூடாது, கருதக்கூடாது. அப்போ உயர்வா ஒரு சிலர் பண ரீதியா உயர்வா இருக்கலாம், படிப்பு ரீதியா உயர்வா இருக்கலாம், வசதியில உயர்வா இருக்கலாம். ஆனா அவங்க என்ன பண்ணணும்னா தங்களை மற்றவர்களுக்கு இணையா என்ன பண்ணணும்? தாழ்த்தணும். அதே மாதிரி மற்றவர்களை தங்களுக்கு இணையா என்ன பண்ணணும்? உயர்த்தணும். புரியுதா நான் சொல்றது? என்னை நான் தாழ்த்தணும், மற்றவங்களை எனக்கு சமமா என்ன பண்ணணும்? உயர்த்தணும். இதுதான் தேவ ராஜ்யம். அடுத்தது தேவ ராஜ்யம் எப்படின்னா என்னன்னா இணக்கம். நம்ம எல்லாம் எப்படி இருக்கணும்? இணக்கமா இருக்கணும். இணக்கமா இருக்கணும்னா இது நம்ம ஒரு குடும்பம் மாதிரி அப்படின்னு நினைக்கணும். புரியுதா நான் சொல்லுது உங்களுக்கு? நம்ம எல்லாரும் எப்படி ஒரு குடும்பம் மாதிரி. இப்ப பாருங்க, புதிய ஏற்பாட்டு அதாவது பழைய ஏற்பாட்டுல தேவ ராஜ்யத்தை பற்றி சொல்லி இருக்குது. அதே மாதிரி புதிய ஏற்பாட்டிலையும் இயேசு தேவராஜ்யம் எப்படி இருக்கும் அப்படின்றத புதிய ஏற்பாட்டு திருச்சபையில நாம பார்க்கிறோம். இப்ப நான் பழைய ஏற்பாட்டுல இருந்து உங்களுக்கு அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 11வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடே படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும். ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடிமேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். ஓகேவா? இப்போ இங்க இதெல்லாம் சொல்லப்பட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 விதமான காரியத்தை குறித்து இங்க சொல்றாரு. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஓநாய் ஆட்டுக்குட்டி, புலி வெள்ளாட்டுக்குட்டி, அப்புறம் கன்றுக்குட்டி பாலசிங்கம், காளை, அப்புறம் பாருங்க சிறு பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் என்ன பண்ணுவானா இவைகளை எல்லாம் என்ன பண்ணுவான்? நடத்துவான். அப்புறம் பாருங்க பசு கரடி. இப்போ பாத்தீங்கன்னா ஒண்ணு தீமையை ஏற்படுத்தாதது, இன்னொன்னு என்ன பண்ணக்கூடியது? தீமையை ஏற்படுத்தக்கூடியது. அப்புறம் பாருங்க இன்னொரு இடத்துல பால் குடிக்கிற குழந்தை விரியன் பாம்பு வலை, அப்புறம் பால் மறந்த பிள்ளை கட்டு விரியன் புற்றிலே தன் கையை வைக்கிறது. கட்டு விரியன். சோ அப்போ இந்த பாம்பு, இந்த கரடி, இந்த சிங்கம், இந்த புலி எல்லாம் என்ன பண்றதா? தீமையை ஏற்படுத்தக்கூடியது. அப்புறம் இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய பையன், ஆட்டுக்கடா, வெள்ளாட்டுக்குட்டி, அப்புறம் பால் குடிக்கிற குழந்தை, இதெல்லாம் என்னன்னா பாதிப்பை பெறக்கூடிய அல்லது பாதிக்கப்படக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர்கள். சரிங்களா? அப்போ பாதிப்பை ஏற்படுத்துகிறவர்கள், பாதிப்பு அடைகிறவர்கள் அப்படின்னு ஒரு கூட்டம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா தேவ ராஜ்யம் என்ற இடத்திலே பாதிப்பை ஏற்படுத்துகிறவர்களும் இருக்க மாட்டார்கள், பாதிப்பு அடைகிறவர்களும் இருக்க மாட்டார்கள். நான் சொல்றது விளங்குதா? தேவ ராஜ்யம் அப்படின்னா அந்த தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவங்க யாருக்கும் எந்த பாதிப்பை என்ன பண்ண மாட்டாங்க? ஏற்படுத்த மாட்டாங்க. அதே மாதிரி தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இன்னொருத்தர் மூலமா என்ன வராது? எந்த பாதிப்பும் வராது. அப்போ நம்ம சபை அப்படின்னு வரும்போது நம்மால யாருக்கும் என்ன வரக்கூடாது? எந்த பாதிப்பும் வரக்கூடாது. அதே மாதிரி நம்ம சபையினால இன்னொருத்தர் மூலமா நம்ம என்ன பண்ணக்கூடாது? பாதிக்கப்பட கூடாது. இதுதான் தேவ ராஜ்யம். அது பேர் தான் என்னதுன்னா இணக்கம். நம்ம இணக்கமா என்ன பண்ணணும்? வாழணும். சரிங்களா? அப்புறம் பாருங்க அடுத்தது சொல்றாரு, என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் யார் செய்வார் இல்லை? தீங்கு செய்வார் இல்லை. அப்ப தேவ ராஜ்யத்துல யார் இருக்கக்கூடாது? தீங்கு செய்யறவங்க இருக்கக்கூடாது. அப்புறம் கேடு செய்வார் இல்லை. அப்ப கேடு நினைக்கிறவர்கள், கேடு செய்கிறவர்கள் என்ன பண்ணக்கூடாது? தேவ ராஜ்யத்தில் இருக்கக்கூடாது. அதுக்கு பேர் தான் என்னது? தேவ
ராஜ்யம். அப்புறம் பாருங்க, சமுத்திரம் சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். தேவராஜ்யம் என்ன? தேவனை பற்றிய அறிவு. தேவனை பற்றி நாம் என்ன பண்ணியிருக்கணும்? தெளிவாக, கிளியராக என்ன பண்ணியிருக்கணும்? அறிந்திருக்க வேண்டும். தேவனை பற்றிய ஒரு அறிவு நமக்கு அவசியம். சோ அப்போ இதுதான் என்னது? தேவராஜ்யம். புரியுதுங்களா? அப்போ இங்க இயேசு என்ன சொல்றாரு? சீஷர்களுக்கு என்ன பண்ணணுமா? என்ன பண்ணணும்? உபதேசம் பண்ணணும். என்ன உபதேசம் பண்ணணும்? என்ன வாஸ்தவம்? நம்ம மறந்துட்டோமா? மத்தேயு 28, நான் உங்களுக்கு கற்பித்த யாவும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன பண்ணுங்கள்? உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னு இயேசு சொல்லியிருக்கிறார். அப்போ அதுல உபதேசம் பண்ணும்போது நாம் எதை உபதேசம் பண்ணுகிறோம்? இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளைகளை உபதேசம் பண்ணுகிறோம். இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை என்ன? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் என்ன பண்ணுங்கள்? தேடுங்கள் என்பது இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை. அப்ப இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளையில தேவ ராஜ்யத்தை என்ன பண்ண வேண்டும்? தேட வேண்டும். தேவ ராஜ்யம்னா என்ன? சொல்லுங்க. தேவனை பற்றி அறிகிற அறிவு. அப்புறம் தேவராஜ்யம்னா என்ன? தேவன் நம்ம என்ன பண்ணுகிறார்? ஆளுகை செய்கிறார். அவருடைய கட்டளைகளை இடம் பண்ண வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். தேவராஜ்யம்னா என்ன? சமத்துவம். தேவராஜ்யம்னா என்ன? இணக்கம். யாருக்கும் என்ன செய்யக்கூடாது? தீங்கு. அங்க தீமை ஏற்படுத்துகிறவர்கள் இருக்க மாட்டார்கள், தீமை அடைகிறவர்கள் என்ன பண்ண மாட்டார்கள்? இருக்க மாட்டார்கள். அப்புறம் தேவராஜ்யம்னா என்ன? அங்க தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. அப்ப தேவராஜ்யத்தை தேடணும்னா என்ன அர்த்தம்? இப்போ சொல்லப்பட்ட எல்லாவற்றின்படி நாம் என்ன பண்ண வேண்டும்? நடக்க வேண்டும், வாழ வேண்டும். அதுதான் தேவராஜ்யத்தை என்ன பண்ணுவது? தேடுவது. அல்லேலூயா. அப்ப தேவராஜ்யத்தை தேடணும். அப்புறம் என்ன தேடணுமா? அவருடைய நீதியை தேட வேண்டும். அதுதான் இயேசு மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்போ நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் எப்படிப்பட்டவைகளா இருக்கணும்? நீதியான செயல்பாடுகளா இருக்கணும். நீதி, நியாயம். இன்னைக்கு நீங்க நீதி நியாயம் சொன்னீங்கன்னா கிலோ எவ்வளவு விலைன்னு கேட்பாங்க. எந்த கடையில கிடைக்கும்? நீதி 1 கிலோ, நியாயம் 1 கிலோ கிடைக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. அமேசான்ல ஆர்டர் பண்ண முடியுமா அப்படின்லாம் கேட்பாங்க. அப்படிலாம் கிடைக்குமா? சொல்லுங்க. சோ நம்ம தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம்னா அவருடைய நீதியை என்ன பண்ண வேண்டும்? தேட வேண்டும். அல்லேலூயா. நீதியாய் நடக்க வேண்டும். இதுதான் போன வாரத்துல பார்த்தோம். சரி, இந்த வாரத்துல என்ன பார்க்க போறோம்? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இருந்து நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 7:7 இருந்து. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன பண்ணப்படுமா? கொடுக்கப்படும். சோ என்ன பண்ணும்? அப்போ கேட்க வேண்டும். யார்கிட்ட கேட்கணும்? யார்கிட்ட கேட்கணும்? இயேசு கிட்ட கேட்கணுமா? என்ன பாட்டுலாம் கேட்டிருக்கிறோம். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். இது ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டு இல்லையா? அப்ப எதை வச்சு இந்த பாட்டை எழுதியிருக்கிறாங்க? இந்த வசனத்தை வச்சுதான் எழுதியிருக்கிறாங்க. என்ன வசனம்? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன பண்ணப்படும்? கொடுக்கப்படும். அப்புறம் என்ன சொல்றாரு இயேசு? தேடுங்கள் அப்பொழுது என்ன பண்ணுவீர்கள்? கண்டடைவீர்கள். அப்புறம் தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். சார் நல்லா கவனிக்கணும் இந்த வசனத்தை. நம்ம நிறைய நேரங்களில் வசனத்தை படிக்கும்போது தப்பா புரிஞ்சுக்கிறோம். இல்லைன்னா என்ன, ஏன் அப்படி தப்பா புரிஞ்சுக்கிறோம்னா, நமக்கு ஏற்கனவே ஒரு சிலர் இந்த வசனத்தை பத்தி என்ன பண்ணியிருக்கிறாங்க? சொல்லி இருக்கிறாங்க. அப்போ இதை படிச்ச உடனே எது ஞாபகம் வந்துடும்? ஏற்கனவே ஒருத்தர் நமக்கு சொல்லி கொடுத்தது டக்குன்னு ஞாபகம் வந்துடும். ஓ, இதுதான் இந்த வசனத்துடைய அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்குவோம். அதனால இந்த வசனத்தை நம்ம படிக்க முற்படும் போது இந்த வசனத்தை சரியாக நம்ம என்ன பண்ண முடியாது? புரிந்து கொள்ள முடியாது. சரி, இப்போ இந்த வசனத்தை நம்ம சரியா என்ன பண்ண போறோம்? புரிந்து கொள்ள போகிறோம். சரி, இப்போ இயேசு சொல்றாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன பண்ணப்படும்? கொடுக்கப்படும். இப்போ நல்லா கேட்கணும். நல்ல கேள்வி எழுப்பணும். இப்போ கேளுங்கள் அப்படின்னு சொன்னாரு. யார்கிட்ட கேட்க சொன்னார்? முதல் கேள்வி யார்கிட்ட கேட்க சொன்னார்? இயேசு கிட்ட கேட்க சொன்னாரா? சொல்லுங்க. அங்க இருக்குதா? என்கிட்ட கேளுங்கன்னு சொன்னாரா? இல்ல. அவர் பொதுவா சொல்றாரு. என்ன சொல்றாரு?
கேளுங்கள் கொடுக்கப்படும். அப்படின்னா யார் கொடுப்பா? நான் கொடுப்பேன்னு சொன்னாரா? இல்ல இல்ல, அப்படி சொல்லவே இல்லை அவரு. அவர் என்ன சொல்றாருன்னா, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன பண்ணப்படும்? கொடுக்கப்படும். பொதுவா சொல்றாரு. அடுத்தது பாருங்க, தட்டுங்கள் உங்களுக்கு என்ன பண்ணப்படும்? திறக்கப்படும். அப்புறம் தேடுங்கள் அப்பொழுது என்ன பண்ணுவீர்கள்? கண்டடைவீர்கள். இப்ப பாருங்க, திறக்கப்படும்னா யார் திறப்பா? சொல்லவே இல்லை. எங்க போய் தட்டணும்? சொல்லவே இல்லை. தேடுங்கள்ன்றார், எங்க போய் தேடணும்? சொல்லவே இல்லை. எப்படி கிடைக்கும்? அதையும் அவர் சொல்லவே இல்லை. இதெல்லாம் ஜெனரலா சொல்றாரு. அப்புறம் பாருங்க, அடுத்தது பாருங்க, ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். கேட்கிற எவனும் என்ன பண்ணுகிறான்? பெற்றுக்கொள்கிறான். அப்போ அதை வச்சுதான் சொல்றாரு, கேளுங்கள் உங்களுக்கு என்ன பண்ணப்படும்? தரப்படும். கேட்கிறவன் என்ன பண்ணுகிறான்? பெற்றுக்கொள்கிறான். அப்புறம் பாருங்க, தேடுகிறவன் என்ன ஆகிறான்? கண்டடைகிறான். தட்டுகிறவனுக்கு என்ன பண்ணப்படும்? திறக்கப்படும். சோ ஏற்கனவே என்ன சொல்றாரு? கேளுங்கள் தரப்படும். அப்படின்னா கேட்கிற எவனும் என்ன பண்ணுகிறான்? பெற்றுக்கொள்கிறான். தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லும் போது அவர் சொல்றாரு, தட்டுகிற எவனுக்கும் என்ன பண்ணப்படுகிறது? திறக்கப்படுகிறது. அப்புறம் என்ன சொல்றாரு? தேடுங்கள் கண்டடைவீர்கள் சொல்லிட்டு தேடுகிற எவனும் என்ன பண்ணுகிறான்? கண்டடைகிறான். என்ன சொல்ல வராரு? இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பொதுவான வழக்கம் இதுதான். இப்போ நான் உங்க வீட்டுக்கு வரேன். இப்போ நாங்கெல்லாம் வீட்டுக்கு வரோம்னா ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தான் வருவோம். சொல்லாம கொள்ளாம வரமாட்டோம். இப்போ சப்போஸ் திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்துடுறேன். உங்க வீட்டு வாசல்ல நின்றுட்டே இருந்தேன்னா நீங்க வந்து கதவை திறப்பீங்களா? சொல்லுங்க. அதான் இயேசு சொல்றாரு, தட்டுங்கள் திறக்கப்படும். இதுதான் பொதுவா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வழக்கம். இப்போ உங்க கிட்ட எனக்கு ஒண்ணு வேணும். உங்க பக்கத்துல வந்து நின்னுட்டு சிரிச்சிட்டே இருந்தானா எனக்கு கிடைச்சிருமா? சொல்லுங்க. கிடைச்சிருமா? எனக்கு என்ன நடக்கும்? என்ன பண்ணணும்? கேட்கணும் வாயை திறந்து. உங்ககிட்ட வந்து நான் வாயை திறந்து கேட்டாதான் நீங்க என்ன பண்ணுவீங்க? அதை என்ன கொடுக்கணுமோ அதை கொடுப்பீங்க. இல்லைன்னா இல்லைன்னுவீங்க. உங்ககிட்ட வந்து ஒரு 10 ரூபா கொடுங்கன்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? 10 ரூபா கொடுமா, என்னங்க 20 ரூபா கூட வச்சுக்கோங்கன்னுவீங்க. அதுக்கு பதிலா எனக்கு 10 ரூபா வேணும், ஆனா உங்க பக்கத்துல வந்து நின்றுட்டே இருக்கிறேன், எதையுமே கேட்காம நிற்கிறேன், எனக்கு அந்த 10 ரூபா கிடைக்குமா? கிடைக்காது. இதுதான் பொதுவா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வழக்கம். அதை தான் இயேசு இங்க சொல்றார். கேளுங்கள் என்ன பண்ணப்படும்? கொடுக்கப்படும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். தட்டுங்கள் திறக்கப்படும். தட்டுகிற எவனுக்கும் திறக்கப்படும். அப்புறம் சொல்றாரு, தேடுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாவியை எங்கேயோ வச்சுட்டேன், நான் பாட்டு உட்கார்ந்து இருக்கிறேன், சோத்திரம் 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 சொன்னா சாவி மெதுவா நடந்து என்ன பண்ணிடும்? என் பாக்கெட்ல ஏறி என்ன பண்ணிக்கும்? உட்கார்ந்துக்கும். அப்படியா? என்ன பண்ணணும்? தேடணும். இதுதான் உலக வழக்கம், பொதுவான உலக வழக்கம். இதை தான் இயேசு இங்கே சொல்றார். அப்போ இவர் ஒரு கருத்தை சொல்ல வருகிறார். அந்த கருத்துக்கு படிப்படையா அவங்களுக்கு புரியுற மாதிரி என்ன பண்றாரு? சொல்லிக்கிட்டு வரார். என்ன சொல்லிக்கிட்டு வராரு? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தேடுங்கள் அப்பொழுது என்ன பண்ணுவீர்கள்? கண்டடைவீர்கள். இதுதான் உலக வழக்கம். நான் சொல்றது கரெக்டா தப்பா? சிலர்லாம் சொல்லுவாங்க, நீ எங்க தொலைச்சியோ அங்க போய் என்ன பண்ணு? தேடு. அப்பதான் என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிக்க முடியும். அம்ஜிகரையில தொலைச்சிட்டு ஆவடியில போய் தேடினா கிடைக்குமா? சொல்லுங்க. சோ எங்க தொலைச்சிங்களோ அங்கதான் என்ன பண்ணணும்? தேடணும். அப்போ வீட்டுல தொலைச்சா வீட்டுல தேடணும். வேற எங்கேயாவது போற இடத்துல தொலைச்சிங்கன்னா தெருவில் போய் தேடினா என்ன பண்ணும்? கட்டாயமா கிடைக்கும். சரி, இது பொதுவான உலக வழக்கம். இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு வரார் இயேசு. அடுத்த வசனத்தை வாசிப்போம். உங்களில் எந்த இப்ப பாருங்க, உங்களில் எந்த மனுஷன், முதல்ல எங்க சொல்லிட்டாரு? பொதுவா இந்த உலகத்துல நடக்கக்கூடிய விஷயம். இரண்டாவது, உங்களில் அவருடைய போதனைகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆடியன்ஸ். இப்போ இது வந்து எங்க நடக்குதுன்னா மலை பிரசங்கம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல ஆரம்பிக்குது. இயேசு போய் ஒரு மலையில ஏறி உட்கார்ந்து அவர் என்ன பண்றாரு? திரளான ஜனங்களை பார்த்து என்ன பண்றாரு?
தன்னுடைய சீஷர்கள் அங்க இருக்கக்கூடிய ஜனங்களை பார்த்து இந்த போதனைகளை அவர் போதிக்கிறார். சோ இது மெயினா சீஷர்களுக்காக போதிக்கப்படுகிற ஒரு போதனை. அப்போ அந்த சீஷர்களை பார்த்து சொல்றாரு, உங்களில் ஒருவன் அப்படின்றார். இப்போ எங்கிருந்து வந்துட்டாரு? ஜென்ரலா இந்த உலகத்துல என்ன நடக்கும்ன்றதுல இருந்து எங்க வராரு? சீஷர்கள் கிட்ட வரார். சொல்றாரு, உங்களில் ஒருவன், உங்களில் எந்த மனுஷனானாலும் உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற, மறுபடியும் எது வருது? கேளுங்கள் கொடுக்கப்படும். இப்ப எங்க என்ன சொல்றாரு? உங்களில் எந்த மனுஷனும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ. கல்லை கொடுப்பானோ. சோ ஏன் அப்பம் கல்லை பத்தி பேசுறாரு? ஏன்னா அந்த காலத்துல இருந்த அப்போன்னா அவங்க வந்து ரொட்டி மாதிரி என்ன பண்ணுவாங்க, மாவை வந்து புளிக்க வச்சு ரொட்டி மாதிரி இது பண்ணி அதை வந்து அவன்ல வச்சு சுடுவாங்க. அப்போ சுடும்போது அது எப்படி பன்னு எப்படி பெருசாகுதோ அது மாதிரி என்ன ஆகும்? தோசை மாதிரி இருக்கிறத பன்னு மாதிரி என்ன ஆகும்? கொஞ்சம் பெருசாகும். சொல்லணும்னா அந்த பீட்சா கீழே ஒரு பன்னு வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும் அப்பம். ஸோ அப்போ அந்த அப்பமும் அந்த காலத்துல இருந்த அவங்க 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 சமுதாயத்தில் அங்கே வாடும்போது அங்கே மண்ணில் தரையில மேடுல பள்ளத்தில் இருக்கிற கூழாங்கல்லும் அப்பமும் எப்படி இருக்கும்? பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். அப்போ அவர் சொல்றாரு, உங்கள உங்க மகனோ உங்க மகளோ வந்து உங்ககிட்ட எனக்கு அப்பம் வேணும்னு கேட்டா நீங்க அவங்களுக்கு கல்லை கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ அப்போ அங்க மறுபடியும் என்ன வருது? கேளுங்கள் கொடுக்கப்படுறது. ஓகேவா? அடுத்தது, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ. மீனும் பாம்பும் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. வழவழன்னு இருக்குது. முகம் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கு. உடம்பு பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. ஸோ அப்போ அவர் கேட்குறாரு, உங்ககிட்ட உங்க பையன் வந்து உங்க பொண்ணோ வந்து உங்ககிட்ட மீனை கேட்டா நீங்க பாம்பை எடுத்து கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ இப்போ மறுபடியும் என்னதான் கேட்கறது? கொடுக்கிறது. அப்புறம் ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள். அப்ப என்ன சொல்ல வராரு? நீங்களாம் எப்படிப்பட்டவங்க? பொல்லாத ஆட்கள் தான். ஆனா பொல்லாத ஆட்களாகிய நீங்களே உங்க மனசுக்குள்ள என்ன தோணுது தெரியுமா? என்ன தோணுது? வாசிங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது. அப்போ உங்க அறிவு எப்படி வேலை செய்யுது? அப்போ கேட்டா என்னதான் கொடுக்கணும்? அப்பதான் கொடுக்கணும். குழந்தைக்கு எதை கொடுக்க கூடாது? கல்லை கொடுக்க கூடாது. இப்போ உங்க வீட்டுல வந்து குழந்தை வந்து மிளகா பொடி கேளுங்க, மிளகா பொடி அப்படின்னு கேக்குது. நீங்க உடனே ஒரு செங்கல் எடுத்து கடற்கடன்னு அரைச்சி அதை கொடுப்பீங்களா? இந்தா மிளகா பொடி அப்படின்னு, இட்லிக்கு இதை தொட்டு சாப்பிடு நல்லா காரமா இருக்கும்னு கொடுப்பீங்களா? மாட்டோம். அப்போ நாம் தீயவர்கள் தான், நமக்குள்ள தீய எண்ணங்கள் இருக்குது, சில நேரத்துல தீய காரியங்களை செய்கிறோம். ஆனால் நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை கொடுக்க அறிந்திருக்கிறோமா? நன்மையானவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது. இப்போ ரெண்டாவது எங்க வந்துட்டாரு? உலக பொதுவான கண்ணோட்டத்திலிருந்து சீஷர்கள் கிட்ட வந்துட்டாரு. இப்ப சீஷர்கள் கிட்ட இருந்து எங்க போறாருன்னா ஆண்டவர்கிட்ட போறார். நீங்கள் அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுக்கிறது அதிக நிச்சயம் அல்லவா? சோ இப்ப எங்க வராரு? நீங்களே மோசமான ஆளுங்க, என்ன பண்றீங்க? உங்க பிள்ளைங்களுக்கு நல்லதை கொடுக்குறீங்க. அதே மாதிரி கடவுள்கிட்ட நீங்க வேண்டிக் கொண்டால் கடவுள் உங்களுக்கு எதை தான் கொடுப்பாரு? நல்லதை தான் கொடுப்பார். இப்ப நல்லா கவனிக்கணும், கடவுள் தீயவர் அல்ல. கடவுள் எப்பொழுதும் எப்படிப்பட்டவர்? நல்லவர். அவர் எப்பொழுதும் நமக்கு என்னதான் கொடுப்பார்? நன்மையை தான் கொடுப்பார். ஒரு ஆமீன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. சில நேரங்கள்ல நாம விரும்புற காரியம் நமக்கு நடக்காது. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? எல்லாம் நன்மைக்கே. சொல்லுங்களா வாய் திறந்து, எல்லாம் நன்மைக்கு. அது இப்ப நமக்கு தெரியாது, ஏன் அது நடக்கல, நமக்கு வருத்தமா இருக்கும். ஆனா ஒரு 10 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு நீங்களே சொல்வீங்க, நல்ல வேளை இது எனக்கு நடக்கல. ஒரு கதை ஒண்ணு இருக்குது தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு ஒரு கதை. ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தார். ராஜாவுக்கு ஒரு நெருங்கிய நண்பன். அவரு முதலமைச்சர்லாம் கிடையாது, அவர் நெருங்கிய நண்பன்.
சோ அந்த நெருங்கிய நண்பன் எப்ப பார்த்தாலும் இந்த டைலாக் விடுவார். என்ன டைலாக்? எல்லாம் நன்மை. நன்மைக்கே, எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லுவார். சோ இந்த ராஜா என்ன பண்றாரு, அந்த நண்பனை கூப்பிட்டுட்டு வேட்டைக்கு போறார். வேட்டைக்கு போய் வேட்டையாடும் போது அந்த வில்லுல அந்த அந்த காலத்துலலாம் நல்ல நல்ல கம்பிய நல்ல நரம்ப ஸ்ட்ராங்கா கட்டியிருப்பாங்க. அதை இழுத்து அந்த வில்ல அவர் விடும்போது அவருடைய விரல் ஒண்ணு துண்டா போயிடுது, துண்டா அறுந்துருது. உடனே அவரு துடிக்கிறார் வலியில. நண்பர் பக்கத்துல வந்து எல்லாம் நன்மைக்கே அப்படின்றார். உடனே ராஜாக்கு வந்ததே கோபம். நான் இங்க விரல் துண்டாய் போய் துடிச்சிட்டு இருக்கிறேன், இவன் பக்கத்துல வந்து என்ன சொல்றான், எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்றான், வாடா உன்னை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு விரலை தேடி பார்க்கறார். விரல் எங்க போய் விழுந்ததுன்னு தெரியல. சரி, உடனே வலி தாங்க முடியாம உடனே அங்க இருக்கிற தன்னுடைய இதுல ஏதோ ஒரு துணி எடுத்து நல்ல இறுக கட்டிட்டு என்ன பண்றாரு, வேக வேகமா அரண்மனை மருத்துவர்கிட்ட வந்து பாக்குறாங்க. அரண்மனை மருத்துவர் உடனே பச்சை இலையெல்லாம் வச்சு அவரை கட்டிடுறாரு. சொல்லிடுறாரு, அவ்வளவுதான், ஒன்றும் பண்ண முடியாது ராஜான்றாரு. உடனே எல்லாம் நன்மைக்குன்னு சொன்னானே நண்பன், அவனை கூப்பிட்டு உடனே ராஜா சொல்றாரு, எங்க யார் அங்கே, இங்க வாங்க, இவனை பிடிச்சி எங்க போங்க, ஜெயில போடுங்க. நான் இங்க வழியில துடிச்சிட்டு இருக்கிறேன், இவன் என்ன சொல்றான், எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி உள்ள போட்டாச்சு, அவனை ஜெயில போட்டாச்சு. இவரு காயம் ஆறுறதுக்கு ஒரு 6 மாசம் 8 மாசம் ஆகுது. காயெல்லாம் ஆறின உடனே மறுபடியும் கொஞ்சம் நல்ல உடம்பெல்லாம் பலன் வந்த உடனே மறுபடியும் வேட்டைக்கு போலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, இவர் போறாரு வேட்டைக்கு. வேட்டைக்கு போய் காட்டுக்குள்ள போய் 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 உள்ள போய் காட்டுவாசிங்க கிட்ட போய் மாட்டிக்கிறார். சோ காட்டுவாசிங்க இவர் என்ன பண்ணிடுறாங்க, பிடிச்சிடுறாங்க. காட்டுவாசிக்கு இவர் சொல்றதுக்கு அவங்களுக்கு புரியல, அவங்க சொல்றது இவருக்கு புரியல. என்னடா இது வம்பா போச்சு, இங்க வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணன்னு தெரியல. உடனே எல்லாம் பிடிச்சிட்டு போய் என்ன பண்றாங்க, பிடிச்சி கட்டி வச்சிடுறாங்க. கட்டி வச்சுட்டு ஒரு அறிவிப்பு, என்ன அறிவிப்பு, இன்றைக்கு நமக்கு என்ன உண்டு, ஒரு நல்ல விருந்து. ராஜானா எப்படி இருப்பாரு, நல்லா கொழுன்னு இருக்கிறார், நல்லா மசில்ஸ் பவரோட இருக்கிறார். ஸோ இன்னைக்கு நமக்கு நல்ல விருந்து அப்படின்னு சொல்லி அறிவிச்சிடறாங்க. ஸோ அறிவிச்ச உடனே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய தலைவர் வந்து என்ன பண்ணணும், யாரை சாப்பிட போறோமோ அவங்கள வந்து செக் பண்ணணும். அப்போ வந்து அந்த அந்த தலைவர் வந்து காது செக் பண்ணி பார்க்குறாரு, இந்த காது செக் பண்றாரு, பல்லெல்லாம் செக் பண்றாரு. என்ன இருக்கக்கூடாதான், ஒரு குறையும் இருக்கக்கூடாதான். விரலை பார்த்தா என்ன இல்லை, ஒரு விரல் இல்லை. பார்த்தாரு, பார்த்தோன்னே அபச்சாரம் அபச்சாரம், இந்த உணவை நம்ம என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது, இதை அவுத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே ராஜாவை என்ன பண்ணிடுறாங்க, அவுத்து விட்டுறாங்க. இப்பதான் ராஜாக்கு என்ன யோசனை வருது, எல்லாம் நன்மைக்கு. சோ இந்த விரல் போனதுனால என் உயிர் இப்போ போல, உயிர் என்னாச்சு, விரலோடு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு தப்பிச்சோம் பொழைச்சோம் அடிச்சு பிடிச்சி ஓடி வர்றார் அரண்மனைக்கு. வந்த உடனே ஆர்டர், என் நண்பனை என்ன பண்ணுங்கள், விடுதலை பண்ணுங்கள். அவன் சொன்னது கரெக்ட் தான், இன்னைக்கு வந்து என் விரல் போனதுனால என் உயிர் என்னாச்சு, காப்பாற்றப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றார். நண்பனை விடுதலை ஆக்குறாங்க. நண்பனை கூட்டு போய் நல்லா ஷேவ் பண்ணி அவரை குளிப்பாட்டி நல்ல ட்ரெஸ் போட்டு ராஜா கிட்ட கொண்டு வராங்க. ராஜா அவனை கட்டி பிடிச்சி, ரொம்ப நல்லதுவா, நீ சொன்னது கரெக்ட் தான்டா, இன்னைக்கு என் உயிரே தப்பிச்சு நான் வந்துட்டேன், நல்ல வேலை இந்த விரல் போனது நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே மறுபடியும் அவன் சொல்றான், எல்லாம் நன்மைக்கே அப்படின்றான். உடனே இப்ப எதுக்கா நீ நன்மைக்கேன்ற, இல்ல நீங்க என்ன வந்து ஜெயில போடலனா நான் உங்க கூட வேட்டைக்கு வந்திருப்பேன். காட்டுவாசிங்க யாரை சாப்பிட்டுருப்பாங்க, என்ன சாப்பிட்டுருப்பாங்க, அதுவும் நன்மைக்கு தான். ஸோ அதனால என்ன நீங்க ஜெயில போட்டதும் என்னதுதான், நன்மைக்கே அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர், நம்ம ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்றோம். ஆண்டவர் ஆனா நமக்கு எதை தான் கொடுப்பாரு, எதை தான் கொடுப்பாரு, நன்மையானதை தான் கொடுப்பாரு. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. சில நேரத்துல நாம வேண்டிக் கொள்வது நமக்கு கிடைக்கவில்லை என்றால் நமக்கு என்ன வருது, ஆண்டவர் மேல கோபம் வருது. என்ன ஆண்டவரே, நான் இதை கேட்டேன், எனக்கு இது கிடைக்கலையே, மனசு வருத்தப்படுது. ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும், பொல்லாதவர்களாகிய நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு என்னதான் கொடுக்க விரும்புறோம், நல்லது தான் கொடுக்க விரும்புறோம். பரமபிதா ஆகிய அவர் தீயவர் அல்ல, அவர்ல கொஞ்சம் கூட என்ன இல்லை, தீமை இல்லை. அவர் முற்றிலும் 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 அவர் நல்லவர். நாம் அவரை நோக்கி வேண்டிக் கொள்ளும் போது அவர் நமக்கு எதை தான் கொடுப்பார், நன்மையான ஈவுகளை தான் கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இன்னும் பாயிண்ட் முடியல. இயேசு இதை சொல்ல வரல, இது அவருடைய பாயிண்ட் கிடையாது. அவர் எங்க இருந்து வராரு, பொதுவுல இருந்து கேட்டா கிடைக்கும்னு சொல்லிட்டாரு. அப்புறம் சொல்லிட்டாரு, உங்ககிட்ட கேட்டா நீங்க என்னதான் கொடுப்பீங்க,
நல்லதான் கொடுப்பீங்கன்ட்டார். அப்புறம் 3வது சொல்லிட்டாரு, நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டா ஆண்டவர் என்னதான் கொடுப்பாரு? நல்லதான் கொடுப்பாருன்ட்டார். இன்னும் பாயிண்ட் முடியல. அடுத்தது வாசிங்க. ஆதலால் ஆதலால் பாருங்க, இங்கதான் மெயினா வராரு. ஆதலால் மனுஷர் உங்களுக்கு மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய எவைகளை விரும்புகிறீர்களோ செய்ய நீங்கள் விரும்புகிறீர்களோ. நீங்க என்ன விரும்புவீங்க? மனுஷன் உங்களுக்கு என்ன செய்யணும்? அப்பம் கேட்டா என்ன கொடுக்கணும்? அப்பம் கொடுக்கணும். மீனை கேட்டா என்ன கொடுக்கணும்? மீனை கொடுக்கணும். அப்படின்னு நீங்க என்ன பண்றீங்க? விரும்புறீங்க. மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய நீங்கள் விரும்புகிறீர்களோ அவைகளை அவைகளை நீங்களும் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். அவர்களுக்கு செய்யுங்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? சோ இதுதான் இயேசு கிறிஸ்து சொல்ல வர பாயிண்ட். என்ன பாயிண்ட்? இப்போ நான் இருக்கிறேன், எனக்கு எல்லாரும் இந்த உலகத்துல இருக்கிறான், எனக்கு தீமை செய்யணும்னு நான் நினைப்பேனா? சொல்லுங்க சொல்லுங்க. நினைக்க மாட்டேன். நான் என்ன நினைப்பேன்? எல்லாரும் எனக்கு என்னதான் செய்யணும்? நன்மை தான் செய்யணும் நான் நினைப்பேன். அப்போ நான் அப்படி நினைக்கிறதுனால நான் மற்றவங்களுக்கு என்ன செய்யணுமா? நன்மை செய்யணும். அதுதான் இந்த பாயிண்ட் தான் இயேசு என்ன பண்றாரு? இந்த வேத வசனங்கள் மூலமாக தன்னுடைய சீஷர்களுக்கு என்ன பண்றார்? சொல்ல வருகிறார். ஆதலால் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்படின்னா என்ன? நீங்க இந்த உலக வழக்கம் கேட்டா உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வழக்கம் உங்க பிள்ளைங்க கேட்டா நீங்க என்ன செய்றீங்க? நன்மை தான் செய்றீங்க. கடவுளுடைய வழக்கமும் கடவுள்கிட்ட கேட்டா கடவுள் என்னதான் செய்வாரு? நன்மை தான் செய்வார். அப்போ மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதே போல நீங்கள் மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்ய வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இந்த புதிய வருஷத்துல நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம்? யார் எனக்கு என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு என்னதான் செய்வேன்? நன்மை தான் செய்வேன். ஹல்லேலூயா. இதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு கட்டளை. என்ன கட்டளை? ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமுமாம். ஹல்லேலூயா. சோ இதை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா நியாயப்பிரமாண புஸ்தகத்தையும் தீர்க்க தரிசன புஸ்தகத்தையும் நீங்க என்ன பண்ணிட்டீங்களா? நிறைவேற்றி விட்டீர்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. யாராவது வந்து எந்த காரணம் இல்லாம என்ன அடிக்கணும்னு நம்ம நினைப்போமா? யாராவது வந்து என்னுடைய வீட்டில் இருக்கிற பொருளை திருடிட்டு போகணும்னு நான் நினைப்பேனா? யாராவது வந்து என் காரை திருடிட்டு போட்டோம்னு நினைப்பேனா? யாராவது என்னை பத்தி தப்பு தப்பா மற்றவங்க கிட்ட போய் சொல்லட்டும்னு நான் நினைப்பேனா? சொல்லுங்க. இந்த மாதிரிலாம் நான் நினைக்க மாட்டேன். அப்படின்னா நானும் மற்றவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது? அந்த விஷயத்தை என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. இதுதான் இயேசு இந்த இடத்துல என்ன பண்றாரு? சொல்ல வருகிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த வருஷத்துல நாம் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம் என்ன? என்ன செய்யணும்? எல்லாரும் மற்றவங்க எனக்கு என்ன செய்யணும் நான் நினைக்கிறேனோ அதை நான் மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும்? செய்யணும். மற்றவங்க எனக்கு என்ன செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேனோ அதை நான் மற்றவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. இதுதான் இங்கே இயேசு சொல்ல வர கருத்து. இந்த கருத்தை சொல்றதுக்கு தான் எதெல்லாம் கொண்டு வராரு? கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்க பிள்ளைகள் உங்ககிட்ட கேட்டா நீங்க என்ன கொடுப்பீங்க? நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டா ஆண்டவர் என்ன கொடுப்பார். இதுல எல்லாம் என்னதான் கொடுக்கிறது வருது? நன்மையானதை தான் கொடுக்கிற மாதிரி வருது. நீங்க தீமையானவர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கிறீர்கள்? நன்மையானவர்களை கொடுக்கிறீர்கள். ஆண்டவர் நல்லவர், அவரும் என்னதான் கொடுக்கிறார்? நன்மையானவைகளை மட்டும்தான் கொடுக்கிறார். அதே போல நீங்களும் மற்றவர்களுக்கு என்னதான் கொடுக்கணும்? நன்மையான காரியங்களை தான் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. சோ பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, இந்த வருஷத்துல மற்றவங்களுக்கு நன்மைகளை செய்யுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. செய்வீங்களா? செய்வோம். இதை ஒருத்தர் எப்படி தெரியுமா புரிஞ்சுக்கிட்டு சொன்னாரு? என் பொண்டாட்டி என்ன திட்டுறான், அதனால நான் அவளை என்ன பண்றேன்? திட்டுறேன். ஏன்னா உங்களுக்கு எவர்கள் எதை செய்கிறார்களோ அதை நீங்கள் அவர்களுக்கு என்ன பண்ணுங்கள்? செய்யுங்கள் அப்படின்னு இயேசு சொல்லியிருக்கிறார். அதனால என் பொண்டாட்டி என்னை திட்டினா நான் அவளை திட்டுவேன், என் பொண்டாட்டி என்னை அடிச்சா நான் அவளை திருப்பி என்ன பண்ணுவேன்? அடிப்பேன். அப்படி அல்ல. தீமையானவைகளை செய்வதற்கு இயேசு இதை என்ன பண்ணவில்லை? சொல்லவில்லை. அவர் என்னதான் சொல்றாரு? தீமையான நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு என்னதான் செய்வீங்க? நன்மை தான் செய்வீங்க. உங்க பரலோகத்தில் இருக்கிற பிதா நல்லவர், அவர் உங்களுக்கு என்னதான் செய்வார்? நன்மை தான் செய்வார். நீங்க அதை நம்புறீங்களா? சொல்லுங்க. ஆண்டவர் எனக்கு செய்யறதெல்லாம் என்னதான்? நன்மை தான். ஆண்டவர் எனக்கு ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார்? தீமை செய்ய மாட்டார்.
திடீர்னு வேலை போயிடுச்சா என்ன சொல்லுங்க? எல்லாம் நன்மைக்கே. ஆண்டவர் உங்க உங்க வாழ்க்கையில ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? தீமை செய்யவே மாட்டார். அதை நீங்க முழுசா நம்புனீங்கன்னா நீங்க ஒரு 2 வருஷம் கழிச்சோ 1 வருஷம் கழிச்சோ யோசிப்பீங்க, இந்த வேலை போனது நல்லது. ஒருவேளை நீங்க நினைச்ச காலேஜ்ல உங்களுக்கு என்ன கிடைக்காம போயிருக்கலாம்? சீட்டு கிடைக்காம போயிருக்கலாம். அதுவும் என்னதான்? நல்லதுதான். நீங்க போன ஒரு வேலை முடியாம போயிருக்கலாம். அதுவும் என்னதான்? நல்லதுதான். அதே நேரத்துல படிக்கிறவங்க எல்லாம் அரியர்ஸ் வச்சுட்டு நல்லதுன்னு நினைச்சுக்காதீங்க. அரியர்ஸ் எல்லாம் நல்லது கிடையாது. அரியர்ஸ்னா என்னது? ஃபெயில் ஆயிட்டு அப்புறம் எழுதிக்கலாம்னு வைக்கிறது, அது அரியர்ஸ். அது நல்லது கிடையாது. அதெல்லாம் உங்களுடைய தப்பு. நான் சொல்றது, கடவுள் கிட்ட நீங்க வேண்டிக் கொண்டு உங்களுக்கு சில காரியங்கள் நடக்குது, சில காரியங்கள் நடக்காம போகுது. ஆனா எல்லாமே எதுக்குதான்? நன்மைக்காக. அதே மாதிரி நீங்களும் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? நன்மையானதாக இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. நம்மள எழுந்து நின்று நாம் ஜெபம் செய்வோம்.